வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல போகிறோம். அதுதான் வந்து சிம்பிள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இன்டைரக்ட் மெத்தடில் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்டதுனால இந்த டைரக்ட் மெத்தட்லேயும் இப்போ நம்ம வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வச்சு நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, பாருங்கள், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஷேர் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி அசெட்டில் வந்து லேண்ட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, டெட்டாஸ் இருக்குது, கேஷ் இருக்குது. ஓகே, இப்போ இதை மாதிரி வெறும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. எப்போவுமே நம்ம என்ன மெத்தடில் வந்து கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி மெத்தடே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது அட்ஜஸ்டட் P&L நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட். இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா எப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ், இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்டட் P&L போடலாம். ஏன்னா அட்ஜஸ்டட் P&L மூலமாக தான் நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? எஸ், பாருங்கள், அட்ஜஸ்டட் P&Lல ஃபர்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது என்னென்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 20,000. ஓகே, அப்போ வந்து இது கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நம்ம கிரெடிட்டில் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடலாம். அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டெபிட்டில் வரும். அது பார்த்திங்கன்னா 33,000. ஓகே, பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, அது போட்டாச்சு. பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000 அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 33,000. ஓகேவா? இப்போ வேறு எதுவுமே நமக்கு இல்லை இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம ஜஸ்ட் இதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். பேலன்ஸ் பண்ணோன்னா இப்போ இந்த சைட் பேலன்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இங்கே வந்துச்சுன்னா ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 20 இருக்குது, இங்கே 33 இருக்குது. ஸோ நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட்டில் தான். அப்போ இதுதான் நம்மளோட ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 13,000 தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ணணும். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை கரண்ட் அசெட் டிக்ரீஸ் ஆகுதா, கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா அண்ட் கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதான்றதை பார்க்கணும் இல்லையா? எஸ், இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு கரண்ட் லைபிலிட்டிஸ்னு மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. ஓகே, மற்ற ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் தனியாக கொடுக்கலாம், கிரெடிட்டார், பில்ஸ், பேபிள்ஸ் இது மாதிரி தனித்தனியாக கொடுக்கலாம். இதில் என்ன பண்ணிட்டாங்க, கிளப் பண்ணியே கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லைபிலிட்டி என்ன ஆகுது பாருங்களேன், 90,000 இருந்தது 65,000 ஆயிடுச்சு. அப்போ லைபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு. லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ்னு அர்த்தம் இல்லையா? அதனால் நம்ம இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 13,000, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட நம்ம என்னத்தெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி எதை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் தான். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி சொன்னோம் இல்லையா, அப்போ இங்கே டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் சொன்னோம் இல்லையா, அப்போ இங்கே இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன ஐட்டம் இருக்குது அண்ட் இதில் என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி நம்ம லெஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 90,000லேருந்து 65,000 போயிடுச்சு அப்படின்னா 25,000. ஸோ நம்ம அதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸில் வேறு எந்த லைபிலிட்டியும் நமக்கு இல்லை, கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, இதுவே அசெட்டில் பாருங்கள் ஸ்டாக் இருக்குது, டெட்டாஸ் இருக்குது. ஓகே, ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து நமக்கு கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னாலும் அதை நம்ம எடுக்கக்கூடாது. பிகாஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்மளோட ஓப்பனிங் கேஷ் அண்ட் க்ளோசிங் கேஷ் வந்து வரும். ஓகேவா? எஸ், கேஷ் மட்டும் இல்லை, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். கேஷ் ஈக்குவலண்ட்ன்றது என்னது, பேங்க் இருந்ததுனாலும் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் வரும். எஸ், இப்போ ஸ்டாக் பாருங்கள் 90,000 இருக்குது அண்ட் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. அப்போ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்.
அப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10,000 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ டெட்டாஸ் பாருங்கள் 1,20,000 இருக்குது அண்ட் க்ளோசிங்கில் 1,15,000 ஆயிருக்கு. அப்போ டெட்டாஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ டெட்டாஸ் வந்து நம்ம போடலாம். ஓகே, டெட்டாஸ் பாருங்கள் 5,000. சரியா? அப்போ நமக்கு ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் போட்டாச்சு அண்ட் சப்ராக்ட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸும் போட்டாச்சு. இப்போ இந்த 13,000ஓட 5,000 ஆட் பண்ணிங்கன்னா 18,000. இந்த 18,000ல் வந்து நம்ம 35,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் -17,000 வருது. ஓகேவா? அப்போ இது என்னது? கேஷ் லாஸ்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இது பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லலாம். இது வந்து மைனஸில் வந்தது அப்படின்றதுனால இது கேஷ் லாஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ட்டு? எஸ், இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கேஷ் லாஸ்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு 17,000 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடலாமா? எஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான். ஆனால் என்னென்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து நமக்கு வரணும். ஓகேவா? எஸ், இப்போ பாருங்கள் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு போட்டாச்சு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் என்ன பாருங்கள் 1,30,000. அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எஸ், எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது பாருங்களேன். லயபிலிட்டி வந்து 3 lakh இருந்திருக்கு ஓப்பனிங்கில் அண்ட் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 3,50,000 இருக்குது. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது பணம் வந்து பிஸ்னஸ் உள்ளே வருது, கேஷ் இன்ஃப்ளோ இருக்குங்க. அப்போ நம்ம அது சோர்சஸ்ன்னு போடணும். இதுவே அது லெஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ரிடம்ஷன் அர்த்தம். அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டில் போடணும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம எவ்வளோ போடணும்? 3 lakh மைனஸ் 3,50,000 போட்டோன்னா 50,000 இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ஏற்கனவே எதில் போட்டுட்டோம்? அட்ஜஸ்டட் P&Lல போட்டோம். ஸோ அது வராது. நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டி எங்கே போட்டுட்டோம்? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கேல்குலேட் பண்ண போட்டுட்டோம் இல்லையா? ஸோ அதுவும் இங்கே வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம்? லேண்ட். ஓகே, லேண்ட் வந்து நம்ம என்ன இருக்குது பாருங்கள் 70,000. அது வந்து க்ளோசிங்கில் 86,000. அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க லேண்டை. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 16,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஸ்தி ஆகுது இல்லையா? இதுவே கம்மியாச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சேலுன்னு சொல்லுவோம். ஓகே, ஜாஸ்தியானதுனால இதை வந்து நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம். பர்ச்சேஸ் அப்படின்னா அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஓகே, அப்போ அப்ளிகேஷனில் தான் நம்ம அதை காட்டணும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ கேஷ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் சைடில் தான் வரும். ஓகே, எஸ், இப்போ நம்ம லேண்டு போடலாமா? லேண்ட் பாருங்கள் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் 16,000 போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக்கை வந்து நம்ம கரண்ட் அசெட்டில் போட்டுட்டோம், டெட்டாரையும் நம்ம கரண்ட் அசெட்டில் போட்டுட்டோம் அண்ட் கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து சோர்சஸில் போட்டிருக்கோம் அண்ட் கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸில் போட போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு கேஷ் லாஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் போடணும். ஓகே, அது நம்ம 17,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது இங்கே போட்டிருக்கோம். இதுவே கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் காட்டணும். ஓகேவா? இது லாஸ்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் காட்டுறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு? 1,47,000 தான் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். ஓகே, அப்போ வந்து நம்ம போடலாம். இது பார்த்திங்கன்னா இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 1,80,000 இல்லையா? வந்து பார்த்திங்கன்னா 33,000. ஓகே, 1,80,000ல் 33,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். ஓகே, பாருங்கள் 1,47,000 புரிஞ்சுச்சா? இது 1,80,000 வருது அண்ட் இந்த சைடு இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வரும். ஓகே, பேலன்சிங் ஃபிகராக. ஓகே, இப்போ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா 1,80,000. ஓகே, நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் பாருங்கள் 1,47,000 கரெக்டாக வந்துருச்சு இல்லையா? எஸ், அதாவது ஒரு லெஜரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து கரெக்டாக இங்கே இருக்க க்ளோசிங் பேலன்ஸும் இங்கே நீங்கள் போட போகிற பேலன்சிங் ஃபிகரும் சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுனா என்னென்னு தெரிஞ்சிச்சு அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சது இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடலில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஓகே, மாடல் வந்து சேம் தான். ஓகே, இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா? எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.